பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த காலை வேளையிலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே ஆண்டவரை நம்புகிற அந்த நம்பிக்கையிலே நாம் மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும். அதே நேரத்தில் உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று தாவீது எழுதுகிறார். அவர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு, ஆண்டவரை தேடாதவர்களுக்கு தானியமும் திராட்சரசமுமே அவர்களுக்கு மேன்மையான காரியம். அதே அவர்கள் மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற அந்த காலத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கிலும் ஆண்டவர் அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தார் என்று தாவீது சொல்லுகிறார். காரணம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடியினால், அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியினால் நாம் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பாக்கியவான்கள். தானியம் திராட்சரசம் பெருகும் பொழுது சந்தோஷம் பெருகுகிறது, அது குறைவுபடும் பொழுது அவர்கள் துக்கப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நாமோ அப்படி அல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடியினாலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் நிறைவான ஒரு சந்தோஷம். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாயிருப்போம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அந்த சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நிறைவான சந்தோஷம், எங்கள் இருதயத்தில் தந்திருக்கிற சந்தோஷத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரை எப்பொழுதும் மகிழ்ந்து துதித்து கொண்டே இருப்போம், சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆவது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். நாம் ஆண்டவரை கருத்தாய்
அவருக்காய் தேடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். ஆகவே அவரை தேடுகிற எல்லாரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். இந்த காலை வேளையில அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆண்டவர் ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று. ஆகவே இந்த காலை வேளையில நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தானியமும் திராட்சரசமும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. நமக்கு கர்த்தருடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்தை விரும்புகிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும். ஏதோ நமக்கு நிறைவாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, குறைவுகள் வந்தாலும் கூட எப்பொழுது நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த காலை வேளையில கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கும் பொழுது ஒருபோது நாம் வெட்கப்பட மாட்டோம், ஒருபோது நாம் சோர்ந்து போக மாட்டோம், ஒருபோது நாம் குறைவுபட மாட்டோம். 2 முறை அந்த இடத்துல சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று. இந்த காலை வேளையில இந்த சந்தோஷத்தை நாம் முழுமையுமாய் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன நெருக்கத்தின் பாதையில் அவள் கடந்து போனாலும், என்ன கஷ்டங்களின் வழியாக அவள் கடந்து போனாலும் நிறைவான ஒரு சந்தோஷத்தை அவருடைய இருதயத்தில் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்மை தேடுகிற அனைவரும் மக்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சந்தோஷத்தினால் இந்த காலை வேளையில் நிரப்பப்படுவார்களாக. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில சந்தோஷப்பட்டு களி கூற உதவி செய்யும். கர்த்தரை நம்பும் பொழுது ஒருபோதும் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கூட சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தோஷத்தை நிறைவாய் இருதயத்திலே தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ இருதயத்தில் நிறைவான சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நிறைவாக அவர்களுக்கு நீர் அருளி செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.